தேவனுடைய வார்த்தையை கேட்குற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது இப்படியாய் வாசிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்ற வேத வசனத்தின்படி உண்மை நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிபூர்ணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இம்மையிலும் மறுமையிலும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நாம் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும். நிறைவாக வாழ்ந்தால் தான் தேவனுடைய நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படும். எல்லா காரியத்திலும் பரிபூர்ணம். ஆண்டவர் சொல்கிறது ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் யோவானில் சொல்கிறார். அதே போல் நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் பரிபூர்ணமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்களாய் திருப்தியாக நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு என்ன அடையாளம்? நம்ம உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளது. அதுக்கு ஆதாரமாக தானியேலை பார்க்கணும். தானியேல் பாருங்க, ஆண்டுடைய காரியங்களில் அவர் உண்மையாக இருந்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியாகி பார்க்கிறோம். தானியேல் பாருங்க, அந்த பொருட்சிலையை வணங்க வேண்டும் என்று அந்த ராஜா கட்டளையிட்ட மற்ற தேவர்களை வணங்கக்கூடாதுன்னு சட்டம் பிறப்பித்தும் அந்த தானியேல் என்ன செய்யறான்? வழக்கம் தினமும் 3 வேளை என்ன செஞ்சிருக்காரு? வானத்தின் பலகணிகளை திறந்து வைத்து தினமும் 3 வேளை வழக்கமாக உண்மையாக ஜோம் பண்ணியிருக்கார். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். நம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் மனுஷர் மத்தியில் பயப்படக்கூடாது. நாம் தைரியமாய் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்று அவர் உண்மையாக வழக்கமாக ஜோம் பண்ணார். அந்த உண்மையாக அவர் இருந்தபடினால அவர் வாழ்க்கையில் தேவன் ஜெயத்தை கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது என்று அந்த 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் அவர் ஜெபத்தில் உண்மையாக இருந்தார். அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபத்தில் உண்மையாக இருக்கணும். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், சபையின் ஜெபம், கூட்டு ஜெபம், இப்படி ஜெபங்களில் நாம் உண்மையாக தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க ஜெபத்தில் உண்மையாக இருந்தால் அடுத்தாப்புல வேதத்தில் வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, ஆராதிக்கிறதுல உண்மையாக இருந்தாங்க. இந்த 4 பேருமே என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு பயந்து உண்மையாக வேற தேசத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து என்ன செஞ்சாங்க? அவங்க உண்மையாக கர்த்தரை ஆராதிச்சாங்க. ஆராதிச்சபடினால 3ஆம் அதிகாரத்தில் 17-18 வாசிக்கும் பொழுது அந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க? அந்த ராஜா அந்த தேசத்தில் சட்டம் போடுறாங்க. ராஜாவை தவிர, ராஜா மாதிரி பொற்சலையை செய்து அதை தவிர வேற எதையுமே வணங்கக்கூடாதுன்னு சட்டம் பிறப்பித்து, ஆனால் அவங்களுக்கு வணங்காதவங்களுக்கு என்ன செய்யணும்? அக்கினி சூளையில் போடணும்னு சொல்லியும் கூட இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் அந்த பொற்சலையை அவங்க வணங்கலை. அவங்க ராஜாட்ட சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார், தப்பு வைக்காமல் போனாலும் நாங்கள் உண்மை சேவிப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லி அவங்க அக்கினி சூளையில் போட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? விடுவிக்கப்பட்டாங்க. அவங்க ஆராதிக்கிறதுல உண்மையாக இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்கணும். மனதார வாயை திறந்து என்ன செய்யணும்? ஆண்டவரை பாடி மகிழ்ந்து தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து நாம் ஆராதிக்கும் பொழுது எல்லா தடைகளும் வேதத்தில் வாசிக்கிறோம். அபிஷேகத்தினால நுகம் முறிக்கப்படும், கட்டுக்கள் கலன்று போகும் என்று பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்கும் போது பல வாசல்களை, பல வழிகளை தேவன் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதான் பார்க்குறோம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவாங்க போல அவங்க உண்மையாக ஆண்டவரை தானியேலையும் பார்க்குறோம். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலே தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரான்னு அந்த ராஜா கேட்குறார். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் தேவனை ஆராதிக்கிறவங்களாக இருக்கும்போது நாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் வாசிக்கிற ஆபிரகாமை பார்க்குறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில்
எப்படியாய் வாசிக்கிற இந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பு தேவன் சொல்றாரு, ஈசாக்கு கொடுத்த பிற்பாடு உன் ஏக சுதன் என்றும் உன் புத்திரன் என்றும் உன் நேசகுமார் என்றும் பாராமல் நீ என்ன செய்ய, நான் காண்பிக்கிற இந்த தேசத்துல போய் என்ன செய்ய, பழி செலுத்துன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆபிரகாம் வந்து என்ன செஞ்சாரு, ஆண்டவரை அதிகமா நேசித்தார். நேசிக்கிறதுல உண்மை. ஆபிரகாம் வந்து பாருங்க 100க்கு 100 ஆபிரகாமா நேசித்தார். ஆபிரகாம விசுவாசித்தார். விசுவாசத்தான் ஆண்டவரை நேசிக்க முடியும். விசுவாசத்தான் நம்ம உண்மையா இருக்க முடியும். நாம் சேவிக்கிற தேவனை விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க முடியும். உண்மையா இருந்தார் ஆபிரகாம். அப்படி பழி செலுத்தும் போதுதான் தேவன் சொன்னாரு, அந்த 14 அந்த 22 16 14 இருந்து வாசிக்கும் போது 17 வரைக்கும் அதுலேயும் அப்படிதான் சொல்றாரு, நீ ஏக சுதன் என்றும் உன் புத்திரன் என்றும் பாராமல் நீ எனக்காக பழி செலுத்தும்படி கீழ்ப்படினபடினால உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன், சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுபோல அதான் வேத வசனம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் சொன்ன போது அந்த ஆபிரகாம் வந்து தேவனை நேசிக்கிறதுல உண்மையா இருந்தான். தேவனுக்கு கீழ்ப்படியதுல அவன் உண்மையா இருந்தான். அதுபோல நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். இப்போ ஒரு நண்பரை நேசித்தோம்னா என்ன செய்வோம், எதையும் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருப்போம். அதுபோல் ஆண்டவரை நாம் நேசிக்கும் பொழுது அது உண்மையாக நம்ம இருக்க முடியும். அடுத்தாப்புல தாவீதை பார்க்குறோம். 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்தில் 3:6 வாசிக்கும் போது இப்படியாய் பார்க்குறோம். தாவீது வந்து பாருங்க, ஆண்டவரை நேசித்தபடினால, ஆண்டவரில் அன்பு கூர்ந்தபடினால அவர் வந்து பாருங்க, அந்த ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பொண்ணு வேலைக்கு பொண்ணும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், கமாடர் வேலைக்கு அந்த காதுகளை என்ன செஞ்ச எல்லாவற்றையும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு சகோதரித்து கொடுத்தான். எல்லாவற்றையும் அதை ஆயத்தப்படுத்தி கொடுத்தான். அவை உற்சாகமா தேவன் அன்பு கூர்ந்து கொடுத்தபடினால அந்த ஜனங்களும் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையா இருந்தான் தாவீது. தேவன் மேல அன்பு கூர்ந்து கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல உண்மையா இருந்தான். புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம், மகதேனியா சபையார் கொடிய தரத்திரமுடையவர்களாக இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் கொடுத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கறதுல நம்ம உண்மையா இருக்கணும். என் நேரத்தை கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும், நம்ம சரீரத்தை கொடுக்கணும். ஆண்டவருக்காக எதெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் நமக்கு என்ன செய்யும், 100 தனியாய் கிடைக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பலன் வரும். ஆண்டவருக்கு 1 கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு பலன் அடையாமல் போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி அந்த கொடுக்கிற காரியத்தில் தாவீது உண்மையாக இருந்தால் அவன் கொடுத்தபடினால அவனுடைய மக்களை என்ன செஞ்சாங்க, மனப்பூர்வமாக அந்த ஆலயத்தின் வேலைக்காக கொடுத்தார்கள். கொடுக்கறதுல உண்மையாக இருந்தான். அடுத்தாப்புல வாசிக்கிறோம், தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வேலையில் அவன் என்ன செஞ்சான், உண்மையாக இருந்தான். 6:4 பார்க்கும்போது தானியேல் வேலையில் உண்மையாக இருந்தபடியால் கூட வேலை பார்க்குற அந்த மந்திரிமார்கள் பிரதானிகள் என்ன செய்ய முடியல, இவன் மேலே குற்றம் சாட்ட முடியல. இவை செய்கிற எல்லா காரியத்தையும் கரெக்டாக செஞ்சிடறான், உண்மையாக செஞ்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே என்ன செய்ய முடியல, எந்த குற்றமும் சாட்ட முடியல. வேலையில் உண்மையாக இருந்தான். அதுபோல் நமக்கு கொடுத்த வேலை யார் கொடுத்தாலும் அது யார் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த வேலை. யார் தொழில் செஞ்சாலும் அது கர்த்தர் கொடுத்த தொழில். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும். உண்மையாக நம்ம அந்த வேலையை செய்யும் பொழுது பைபிளில் வாசிக்கிறோம், உண்மையாக வேலை செய்தவங்க என்ன செய்வாங்க, நீசனுக்கு முன்பாக நிற்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நேசனுக்கு முன்பாக நிற்பாங்க. நல்ல காரியங்களில் நல்ல மதிப்பு மரியாதையோடு. நீங்கள் நினைக்கலாம் வேலை செஞ்சால் நமக்கு இந்த யார் நம்ம பாசனை நமக்கு அதிகமாக அள்ளி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. பாசு அள்ளி கொடுக்காவிட்டாலும் கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார். அவர் நம்ம உண்மையை பார்த்து நம்முடைய அந்த கீழ்ப்படிதலை பார்த்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தானியேல் வந்து அப்படிதான் உண்மையாக இருந்தார். யாரும் அவனை குற்றம் சாட்ட முடியல. உண்மை உள்ள மனுஷனாக தானியேல் இருந்தார். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாக இருந்து வேலை செய்கிற ஸ்தலங்களில் எந்த வேலையாக இருந்தாலும் இது கர்த்தர் கொடுத்த வேலை. இந்த உலகத்தில் எல்லா வேலையுமே ஒரு ஆளுமங்க ஜனங்கள் மூலமாக உண்டானாலும், ஒரு அதிகாரிகள் ஒரு எஜமான கீழே உண்டானாலும் அது தேவனால் கொடுத்த வேலைன்னு சொல்லி
மனப்பூர்வமாய் நம்ம செயல்படும் போது நிச்சயமாய் உண்மையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், தானியேல் வந்து பாருங்க, அவனுக்குள்ள என்ன இருந்தது, விசேஷித்த ஒரு 3:6-3 பார்க்குறோம். தானியேலுக்குள்ள என்ன இருந்துச்சா, விசேஷித்த ஆவி இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று விசேஷித்த வெளிப்பாடு உடையவனாக இருந்தான். தரிசன சொப்பனங்களுக்கு வெளிப்பாடு சொல்றவனாக இருந்தான். அதுபோல இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் நம்ம என்ன செய்வார், சரியான வழியில் நடத்துவார். அதான் போட்டிருக்கு வேதத்தில், ஆவியின்படி நீங்கள் நடத்தப்படணும், ஆவியின் சிந்தையில் நீங்கள் வாழணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம ஆவி விசேஷித்த ஆவி தானியேலுக்குள் இருந்தது போல நமக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறபடினால ஒவ்வொரு காரியங்களையும் நாம் என்ன செய்யணும், ஞானத்தோடு விவேகத்தோடு நம்ம வெற்றியாய் செய்ய முடியும். அப்படி தானியேல் அப்படி இருந்தபடினால்தான் தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கணும். 6:28 வாசிக்கிறோம். நம்முடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கணுமா, ஆவியானவருக்கு ஆலோசனை கேட்கணும், அவர் நடத்துல இருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மை சரியான பாதையில் நேர் வழியில் நம்ம நடத்துவார். ஒரு நிமிஷம் கேட்கணும் அவர்கிட்ட, ஆவியானவரே இந்த காரியம் செய்ய போகிறேன், நம்முடைய சித்தம் இல்லையா அப்படின்னு, படிப்பு காரியமா, திருமண காரியமா, நம்ம தொழில் காரியமா, எதுவாக இருந்தாலும் ஆவியானுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அந்த காரியம் ஜெயமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் அந்த தானியேல் உண்மையாக கர்த்தரை சேவிச்சபடினால 6:23 சொல்றாரு, தானியேலை சிங்கக்கவியில் போட்டுறாங்க. போட்ட பிற்பாடு இந்த ராஜாவுக்கு என்ன செய்யற, தூக்கம் வரலை. அதிகாலையிலே எழுந்து போய் கேட்குறாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்கிறார். ராஜாவே நீர் என்று வாழ்கன்னு சொல்லி தானியேல் சொல்கிறான். அந்த அவன் வந்து கர்த்தரை சேவிச்சது, கர்த்தருக்கு உண்மையாக இருந்தது, எல்லா காரியங்களையும் அந்த ராஜா அறிஞ்சிருந்தபடினால அவர் வந்து எப்படியாவது தானியேலை விடுவிக்கணும்னு ஆசை. அந்த ஆசையின்படி தேவன் என்ன செஞ்சார், விடுவிச்சார். அதே போல் அந்த ராஜா கட்டளையிட்டான், இந்த மாதிரி தானியேல் சேவிக்கிற தேவனே தேவன், மற்ற தேவர்கள் எல்லாம் நம்ம அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சான், அந்த தீர்மானம் 26 வாசிக்கிறோம். அந்த ராஜா வந்து கட்டளை கொடுக்குறான், தானியேல் சேவிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று அவன் கட்டளை கொடுக்குறான். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் நாம் தேவன் யோசேப்பை பார்க்கணும். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் பாருங்க, அவன் வந்து என்ன செஞ்சான், தேவனுடைய பிள்ளையாக இருந்தபடினால அந்த பார்வோன் வீட்டில் வந்து பாருங்க உண்மையாக இருந்தான். மனைவி தீமை செய்தாலும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி